வணக்கம் மக்களே. வட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3 லட்சம் வரையும் உங்களால் கடன் பெற முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாருமே கொஞ்சம் அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாமல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10,000க்கு கூட வட்டியோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கடனாக கொடுப்பாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தில் ரூபாய் 3 லட்சம் வரை உங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்யோகினி திட்டத்தின் வாயிலாக பெண்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்காக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் 18 முதல் 55 வயதுள்ள பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம். பெண்களுக்காக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பெண்களுக்கு சமூகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஒன்றிய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி வருகின்றன. இந்நிலையில் பெண்களுக்காக கடன் திட்டமாக உத்யோகினியை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து வரும் நிலையில் அவர்களுக்கு உதவும் விதமாக அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக உத்யோகினி திட்டத்தை அரசு மற்றும் தனியார் வங்கிகளுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது. தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதையும் விவசாயிகளுக்கு உதவுவதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் வாயிலாக பெண்கள் வட்டியில்லா கடனை பெறலாம். ரூபாய் 3 லட்சம் வரை உத்யோகினி திட்டத்தில் சுய தொழில் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்காக பெண்கள் கடன் பெறலாம். இந்த வரம்பு ஊனமுற்றோர்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு கிடையாது. தகுதி மற்றும் செய்ய விரும்பும் தொழிலை பொறுத்து இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன் அதிகரிக்கப்படும். பெண்கள் சிறு தொழில் துவங்குவதற்கு உத்யோகினி திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 18 முதல் 55 வயது வரை உள்ள பெண்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் மேற்பார்வையில் உத்யோகினி திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 10% முதல் 12% வரை வட்டியுடன் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. இந்த வட்டியில் சிலருக்கு விலக்கு உள்ளது. அதாவது கைம்பெண்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உத்யோகினி திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்கு இந்த திட்டம் மிகவும் வசதியாக இருக்கும். 18 வயது முதல் 55 வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் உத்யோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். கடன் பெற விரும்புபவர்களின் கிரெடிட் மற்றும் சிபில் ஸ்கோர் சரியானதாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் ஏற்கனவே கடன் பெற்று அதனை சரிவர செலுத்தாத பெண்கள் உத்யோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெற முடியாது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியவை. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த பெண்கள் எல்லாம் ஒரு தொழில் தொடங்கி உங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நிறைய ட்ரீமோடு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏழை எளிய குடும்பத்தில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும் குறைந்த வட்டியில். அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வட்டியை சுத்தமாக இல்லாமல் உங்களுக்கு கடன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு இது யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.